அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நெய் சோறு, தால் சோறு எப்படி செய்கிறது, அதுவும் டேஸ்ட்டாக சுவையாக மணமாக கலரி சாப்பாடு மாதிரி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே டிப்ஸோடு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அடிகனமான சட்டியாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. கரூர் நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்பவும் போட வேணாம், கம்மியாகவும் போட வேணாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி மோடுன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணாடி கிளாஸ் அளவுக்கு, அதை விட ஒரு பிஞ்சு கூடவே நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ பச்சை மிளகா, பழுத்த மிளகா சேர்த்துருக்கேன். சாப்பாட்டுக்கு கீரி போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துட்டு, உங்கள்கிட்ட ரம்ப இலைன்னு சொல்லுவாங்கள்ல, சோத்து இலைன்னு சொல்லுவாங்க, இது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். போடலைனாலும் சாப்பாடு வாசனையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கி கொடுங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அடியில் தீஞ்சிடக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிக்கும். அதனால் நம்ம கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கணும் இஞ்சி பூண்டு. அப்போ தான் சோறு நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினா, கொத்தமல்லி 2யும் நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தயிர் ஊற்றி உடனே தண்ணி ஊற்றிடன்னு லேட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிண்டி கொடுத்துட்டு தயிர் ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்டர் தயிரில் ஒரு 1/4 லிட்டரை விட கொஞ்சம் கூட ஒரு 300 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை விட்டுட்டு உடனே நம்ம 2 கிலோவுக்கு 4 படி தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். தண்ணியை சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப நேரம் வேக விடாமல் உடனே தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு கிண்டி ஃப்ரெண்ட்ஸ், தால் சோறு செய்வதற்கு நம்ம 22 கேரட்டு 24 கேரட்டு சொல்லுவோம்ல, ஆப்பிள் அரிசி, அதில் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு. பாஸ்மதி ரைஸ் புலாவ் சோறு ஆக்கலாம், பிரியாணி ஆக்கலாம். ஸோ தால் சோத்துக்கு பாஸ்மதி ரைஸு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள்கிட்ட சின்ன அரிசி இருந்துச்சுன்னா நம்ம கழுவி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், முக்கியமான டிப்ஸு நல்லா கவனமாக கேளுங்க. சாப்பாடு நம்ம தாளிச்சதுக்கு அப்புறம் தண்ணி கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிச்சின்னு சொன்னால் சாப்பாடு கடுத்த மாதிரி வாசனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம சாப்பாடு மணத்தோட ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ். ரசம்லாம் பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும். அந்த டைமில் கவனமாக நம்ம என்ன செய்யணும், அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை நம்ம உடையாமல் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கலர் மட்டும் கிளறி கொடுங்க. இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 சேர அளவுக்கு 1 படி, 2 சேர நான் சேர்த்துக்கிறேன் 2 கிலோவுக்கு. நம்ம வரலையும் 3 வரலுக்கு கோடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வரலில் அது அளவு தான் 1 கிலோவுக்கு உள்ள உப்பு. இப்போ சேர்த்துட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி உடையாமல் மெதுவாக கிண்டி கொடுத்துட்டு அரிசி நல்லா சோறு கொதித்து வரட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா கொதித்து சோறு தண்ணி சுண்ணத்துக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு லெமன் எடுத்துருக்கோம். பெரிய லெமனாக இருக்கிறதுனால 1/2 லெமன் எடுத்து நல்லா சாறு புழிஞ்சிட்டு விதை இல்லாமல் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஏன் சேர்க்குறோன்னா அரிசி உடையாமல் இருக்கும், அதே சமயம் குழையாமல் இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க.
சாப்பாடு நல்லா விதையாக இருக்கும், குழையாமல். ஃப்ரெண்ட்ஸ், நெய் சோறு வந்துட்டு தால்ச்சா கறியானம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் தால்ச்சா வேணும்னா நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள், தால்ச்சா போட்டிருக்கேன், அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. சாப்பாடு திறக்கும் போதே கமன்னு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அருமையான ஒரு தால்ச்சாறு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒரு டிப்ஸு சொல்லி கொடுப்பேன், கண்டிப்பாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சாப்பாடு சூப்பராக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணிலாம் சுண்டி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு டம் போட்டுடலாம். இந்த மாதிரி மேலே வெயிட் வச்சிங்கன்னா ஆவிலாம் வெளியில் போகாமல் நல்லா சோறு புழுங்கி வேகும். திறக்கும் போதே கமன்னு மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு தால்ச்சா வச்சு கறி குழம்பு வச்சுருக்குறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்லாம் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாப்பாடு சூப்பராக வெந்திருக்குது. இப்போ மேலே உள்ள சாப்பாடை நம்ம அடியில் திருப்பி கொடுத்துக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் புழுங்க விட்டோன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நெய் சோத்துக்கு நெய் தான் ஊற்றி செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, நம்ம நெய் இல்லாமல் எண்ணெயிலே சூப்பராக மணமாக செய்யலாம். நான் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டம் போட்டுடலாம் வாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மேலே ஊற்றிட்டு கார்னிஷ்க்கு நம்ம புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கேரட் இருக்குல்ல, அதை நம்ம துருவி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கலர் சேர்க்குறதா இருந்தால் ஃபுட் கலர், எல்லோ கலர் அல்லது ஆரஞ்சு கலர் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, கலர் சேர்க்காமையும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அழகாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்காமல் கேரட்டு சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி துருவல் இருந்தால் துருவி எடுத்துக்கோங்க. கேரட்டு சேர்க்கும்போது தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா சுண்டி வந்திருக்கணும். அப்போ தான் கலர் இறங்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணியோடு சேர்த்துட்டோன்னா கேரட்டோட கலரு சாப்பாடு கலர்லாம் கலந்து ஒரு மாதிரி கலர் மாறிடும். சாப்பாடு நெய் சோறுனா வெள்ளையாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு திறந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். சாப்பாடு அப்படியே பொலன்னு உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வெறும் நெய்யிலே சில பேர் செய்வாங்க, வெங்காயம் வறுத்து போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே பொலன்னு இருக்கும். சுட சுட அப்படியே பிடிச்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை வேணால் நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம், வெங்காயம் வறுக்க போடணுன்னு இதுக்கு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.